இத வந்து நாங்க ஒரு பெரிய செய்தியா பார்க்கல. ஆனா நீங்கலாம் பெரிய செய்தியா பேசுறீங்கன்னு சொன்னீங்க. நான் ஏன் இத கேட்கிறேன் அப்டின்னா, நெறைய பேஜஸ் பார்த்தேன். அவங்கள ட்ரால் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ். நீ இப்படி இருந்த, இப்படி மாறிட்ட, இப்படி. இத வந்து நீங்க சொல்லலாம் வந்து அது மாரி இணையத்துல யாரோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஈசிஆர் சரவணன் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர். அதிகமா டிவிகே பத்தின விஷயங்கள பார்க்கக்கூடியவர். நெறைய அவர்ட்ட வந்து நாங்க வந்துட்டு அந்த செய்திகள்லாம் வந்து நாங்க வாங்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அவரோட பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, இதுக்கான விளக்கம் மாரி ஒரு ட்ரால் வீடியோ, கிட்டத்தட்ட ட்ரால் வீடியோ கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு அவ்வளவுதான். ஏன்? அவங்க தான் கட்சியை விட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய டிவிக்கே ஒரு கட்சியை விட்டு ஒரு பெண்மணி போறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதையும் நீங்க டீசென்ட்டா எடுத்துக்கலாம்ல. அதையே ஒரு ட்ரோலா மாத்துறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன வீடியோ நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, அவங்க என்ன நடந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து இங்க இருக்கிற வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு, திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு, முதலமைச்சரை விமர்சனம் பண்ணீங்க. எல்லாரையுமே நீங்க பண்ணிட்டீங்க, பேசுனீங்க. இருந்துச்சு. இன்றைக்கு அடுத்த நொடி நீங்க ஒரு விஷயத்தை வந்து மாற்றி ஒரு கட்சிக்கு எதிராக வந்து நீங்க பாஜகவுடைய முகமாக இருக்கிறீர்கள். நீங்க வந்து பெண்களுக்கு முட்டுக்கட்டை போடுறீங்க. இங்க வந்து உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு பேசும்பொழுது, இப்படி வந்து நம்மை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டு உடனடியாக ஒரு துரோகத்தை செய்யறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க அதை பதிவு பண்ணிக்கலாம். அந்த கோபத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கலாமே தவிர்த்து அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை ட்ரோல் மெட்டீரியலாக என்ன பண்ணியிருக்காங்க நான் பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவங்கள நோக்கி கேள்வி எழுப்புறாங்க, அவங்கள பற்றிய பதிவுகள் போடுறாங்களே தவிர்த்து நமக்கு இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது.